ஒரு முகமாய் ஆறு முகமாய் இங்கும் அங்குமாய் இணையில்லா பேரமுதாய் தத்துவமாய் இருந்தும் இல்லாததுமாய் எங்கெங்கும் ஒளி வீசும் எண்ணிலா தாரகையாய் எழுந்தருளும் ஒளியே என்னுள் வருவாய் முருகப்பெருமானே. என்னென்னைக்கும் மாற்றங்களை தரக்கூடிய ஏற்றங்களை தரக்கூடிய முருகப்பெருமானின் திருவடியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன். ராசி மண்டலத்துல காலபுருஷ தத்துவத்துல சுக்கிர பகவானுடைய ஆளுமை கொண்ட இரண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு வணக்கம். மாடு மாதிரி உழைக்கிறான்ப்பா, இது ரிஷபத்துக்கு பொருந்தும். மாடு மாதிரி எதையும் தாங்குறான்பா, ரிஷபத்துக்கு பொருந்தும். மாடு மாதிரி சகிச்சுக்கிட்டு இருக்கான்பா, ரிஷபத்துக்கு பொருந்தும். ஆனா ரிஷபத்துக்கு மனசு இருக்குங்க, அதை யாரு பாக்குறீங்க? அந்த பையனோ அந்த பொண்ணோ ரிஷபத்தை சேர்ந்தவங்க, ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எப்பேற்பட்ட எந்த ஒரு வேலை செய்யறவங்களாக கூட இருக்கட்டுங்க, மனுஷங்களா மதிக்கிறீங்களா? அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை யாராவது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்றீங்களா? எவ்வளவுதான் இவங்க தாங்குவாங்க? மாடை சின்னமா வச்சிருந்தா எல்லாத்தையும் இவங்க மேலேயே கொட்டுவீங்களா? ஆனா உங்களை என்னங்க சொல்றது? நாம வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு வலிக்குதுடா, எனக்கு கஷ்டமா இருக்குடா, எனக்கு இப்படி பண்ணாதீங்க, குழுமாவே இருக்கட்டுமே, இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு ஒதுங்கி நில்லுங்க. ஏன் உங்க கஷ்ட நஷ்டங்களை மறைக்கிறீங்க? சுமை தாங்கியா நீங்க? சுலபமா எல்லாரும் உங்களை தூக்கி எறிஞ்சு பேசிடுறாங்க. அடி மேல அடி, துரோகத்தை மேல துரோகத்தால வீழ்த்தப்பட்டவர்கள் யாருன்னா ரிஷபராசிக்காரர்ல சொல்ல. பயங்கரமான பண கஷ்டத்துல மாட்டியிருப்பீங்க. கடன் பிரச்சனையால அவதிப்படக்கூடிய ராசிகள்ல முதன்மை ராசியா ரிஷபராசியை சொல்ல. எப்பமா தீரும் அந்த கடன் பிரச்சனை? முடியல, எங்க போறது, என்ன பண்றது, என்ன பரிகாரம் பண்றது? எங்க போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா காசு தான் செலவாகுது. அதாவது பரிகாரன்ற பேர்ல நான் கடன் வாங்கி பரிகாரம் பண்ற மாதிரி இருக்கு, அந்த கடன் மீது கடன் சேர்ற மாதிரிலாம் இருக்கு. ஏதாவது வழிகாட்டுமா? இப்படியும் தெய்வங்கள்கிட்ட புலம்புறவங்களும் ஆன்மீகத்துல ஆண்டவனை மட்டுமே துணைன்று வாழக்கூடியவங்களும் ரிஷபராசிக்காரங்க. சூதுவாத தெரியல, எங்க போறது, என்ன பண்றது? ஒரு சில ராசிக்காரில் பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்ல, சில கஷ்டங்கள் வருது அப்படின்னாக்க ஏதாவது ஒரு வகையில அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அமையும். ஆனா ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் அசுரர்களின் குருவே தான் இவங்க அதிபதி தான். ஆனா இருந்தாலும் இந்த அசுரர்களுக்கு என்ன தெரியும்? அதாவது நல்லவன் கெட்டவனானா இந்த உலகம் தாங்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு எப்படி அதுல இருந்து வெளியே வரணுன்றது தெரியும். ஆனா கெட்டவனுக்கு என்ன பண்ணா தெரியாது இல்லையா? அந்த மாதிரிதான் இவங்க நல்லவங்க. இவருடைய அதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால பெருசா இவங்களால அந்த சிக்கல்கள் வரப்போ அதுல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு அமையறதில்ல, தெரியறதில்ல. சோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமா? உண்மைதான், வரும். சொந்த பந்தங்களும் ஒதுக்குறாங்க, சரி. குடும்பத்துல இருக்கிறவங்க ஒதுக்குறாங்க, சரி. பெத்தவங்க என்ன இது போற வரவெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நல்லா இருந்திருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க. கடந்த சில மாதங்களா ரொம்ப அடி மேல அடிங்கிற மாதிரி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் சொந்த பந்தங்களால புறக்கணிக்கப்பட்டு வாழ்க்கையே முடிச்சுக்கலான்ற நிலையில கூட இருந்திருப்பீங்க. உண்மை, இது சத்தியமான வார்த்தைகள். இந்த நிலையில இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்கள் பெண்கள், இந்த பதிவு கட்டாயம் இருண்டு போனவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய பதிவா இருக்கும், நம்புங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல். விஷயத்த சொல்லுனாக்க நீ ஏதோ சாமி கும்பிட சொல்ற, என்ன உனக்கு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய மனசு பார்த்தினாக்க எதிர்மறை ஆற்றலால நிரம்பி இருக்கு. எதுவுமே நமக்கு நல்லது நடக்காதுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கீங்க. அதற்கு ஃபர்ஸ்ட் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு இதுதான் ஓம் நமக் சிவாய. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, இதே உட்காருங்க. என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும். இந்த பதிவை கூட பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சொல்லுங்க. இல்லைம்மா நான் வேலையில் இருக்கேன், அப்போதான் உன் பதிவை பார்த்தேன், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கேன், எங்கே இருந்தாலும் சரி, முடிஞ்சா அப்போ செய்யுங்க. இல்லாட்டி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த ஒரு 10 நிமிஷத்தை சிவபெருமானுக்காக ஒதுக்கி அவர்கிட்ட உங்கள் மனசை ஒப்படைச்சு தெளிவான சிந்தனையோட எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அவரை நம்பி உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க. இந்த பதிவு எங்கேயும் ஓடி போயிடுது, கமெண்ட் பாக்ஸு ஃப்ரீயாக தான் இருக்கு.
உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கட்டாயம் நீங்கள் பதிவிடலாம். அதே போல் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட், உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா, எங்ககிட்ட சொல்லுங்க. உங்களுக்காக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி உடைய குலதெய்வத்துடைய பெயரையும் குறிப்பிடுங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட நாங்க பூஜைகள் செய்து வேண்டிக்கிறோம். என் குலதெய்வம் எங்கேயோ இருக்கு, என்னமோ இருக்கு, எங்க இருக்கோ என்ன இருக்குன்னுலாம் அவசியம் கிடையாதுங்க. நீ எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில அந்த தெய்வங்கள் இருக்காங்கிறத நினைச்சு நம்ம வழிபாடு வைத்தாலே அந்த தெய்வங்கள் ஏத்துப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, குலதெய்வம் கும்பிட்டீங்களாமா அப்படின்னு கேட்டோம். என்கிட்ட ஜாதகத்தை வரவங்க நாங்கள் கேட்போம், குடும்பத்தோட போயிட்டு வந்தீங்களா, வருஷத்துக்கு ஒரு முறையாவது போறீங்களா, இல்லை ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை, அந்த மாதிரி கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, அட பல வருஷம் ஆகுதுங்க போய், அது எங்க இருக்கோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், குலதெய்வமே தெரியலனாலையும் பரவாயில்ல, வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு தோதான நாள்ல, ஒரு நல்ல நாள்ல, குலதெய்வத்துடைய பேரு ஊர் எதுவுமே தெரியாது, முன்னோர்கள் தான் வந்துட்டு எதை கும்பிட்டாங்க கூட தெரியாதுன்றவங்க உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும். குலதெய்வத்துடைய எந்த ஒரு அடையாளமும் எனக்கு தெரியல கடவுளே, நீயே என் குலதெய்வமா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு கூட வேண்டுங்க. பட் குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தழைக்கும், புரியுதுங்களா? சுபிக்ஷத்திற்கான வழி குலதெய்வம் தான். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள். அதே போல ஒரு சிலர் சொல்லுவாங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து ஏற்றமே இல்லையம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் தினம் தினம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், கண் கண்ட தெய்வமான சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ண. அவர் ஒருத்தருடைய அனுகிரகம் இருந்துட்டா போதும். மற்ற நவகரங்கள்ல 8 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லையா, உங்க அதிபதியே உங்களை கைவிட்டாலும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து காக்கும். புரியுதுங்களா? இது வந்து எதுவும் பண்ண முடியல செய்ய முடியலன்னு சொல்றவங்களுக்காண்டி. ஓகேவா? சரி, இப்போ ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பிடிச்சமான இடம்னு பார்த்தீங்கன்னாக்க குடும்ப சூழல், பெற்றோருடைய அரவணைப்புல இருக்குன்னு நினைப்பீங்க. அதே போல நீங்க வந்து நிலராசி, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் திடமா முடிவெடுக்கக்கூடியவங்க. குடும்பம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அனுசரிச்சு நடக்கணும்னு நினைப்பீங்க. அதையும் மீறி ஏதாவது எதிர்ப்புகள் வந்தாலும் அது ஈஸியா சமாளிக்கக்கூடிய நிலையில தான் நீங்க வாழ்வீங்க. நிலையான சிந்தனை செயல்பாடு கொண்டவங்க, பார்க்க ரொம்ப அழகா இருப்பீங்க இல்லையா? இப்போ இந்த 12 ராசியிலேயே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. அதாவது ஆனா பெண்ணான்ற மாதிரி. ரிஷபராசியை பொறுத்திருக்க பெண் ராசிங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலையை செய்தாலும் சரி முழு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவங்க. அதே போல விசுவாசத்துக்கு பெயர் போனவங்க. அடிக்கடி வேலையை மாத்திர பேச்சுக்கு இடமே இல்லை. ஒரு இடத்துல வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னாக்கா அந்த முதலாளிக்கு விசுவாசமா இருப்பாங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் கூப்பிட்டாலும் சரி, எனக்கு இதுவே போதும், என்ன நம்பி இந்த முதலாளி இருக்காரு, அவருக்கு நான் விசுவாசமா இருப்பேன், ஏன் அவங்களே நீ போப்பா அப்படின்னு சொன்னா கூட யோசிக்கக்கூடிய ஆட்கள்னு பார்த்தோம்னாக்கா இவங்களை நம்ம சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளம் கொண்ட ரிஷபம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது? உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள். உங்களுடைய ரிஷப ராசியில இப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை வைத்து உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தலைப்பு பார்த்துருவீங்க, காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய ரிஷபம் இந்த 6 காரியங்களை காலையில இருந்ததும் செய்யவே கூடாது. 100% உண்மைங்க. ஜூலை 25ஆம் தேதிக்குள்ள நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க. அப்படி என்னமா நான் 6 விஷயம் செய்யக்கூடாது. மொதல் விஷயம், ரிஷபராசி யாரையும் நம்பக்கூடாது. 2வது விஷயம், சிவனை நினைக்காம ஒரு நாளும் இருந்துடாதீங்க. 3வது விஷயம், யாருக்குமே அதிகாலையில பணத்தை வந்து கொடுக்காதீங்க. 4வது விஷயம், காலையில எழுந்ததும் வீட்டில் வந்து ஏதாவது கோபதாபங்கள் இருக்கு, சண்டை சச்சரவு இருக்கு அப்படின்னா அமைதி காக்கணும். 5வது விஷயம், பிடிக்கலனாக்கா பிடிக்கலன்னு சொல்லி பழகு. 6வது விஷயம், எல்லார்கிட்டையுமே உண்மையா இருக்கிறது. நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது பொய்த்தன்மையை வச்சுக்கணும். அப்போ என்ன பொய் சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க கட்டாயம் எல்லாருக்கிட்டையும், அதாவது நல்லவங்கிட்டையும் உண்மையா இருக்கும், கெட்டவங்கிட்டையும் உண்மையா இருந்தோம்னா, நல்லவங்கிட்ட உண்மையா இருந்தா தப்பு கிடையாது. கெட்டவங்கிட்ட நீ உண்மையா இருந்தேன்னா உன்னோட உண்மைத்தன்மையை அவங்க வேற மாதிரி பயன்படுத்திட்டு அவங்க அதை தப்பா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு அந்த தப்பு தூக்கி உன் தலைமையில போட்டுடுவாங்க. அந்த சமயத்துல உங்களால தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி சூழலை கைதிகளாக மாறியவர்களும் ரிஷபராசிக்காரங்க. இப்ப படக்கூடிய கஷ்டத்துக்கு நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா?
ஒருத்தன் ஒன்றும் இல்லை, இப்போ பண கஷ்டம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பணத்தை உங்களுக்காக செலவு செய்தீர்களா? செய்தீங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலை மற்றவர்களுக்காக தான் கடன் வாங்கி கடனை வந்து தலையில பெரிய பாரமா சுமந்துட்டு இருப்பீங்க. இப்போ ரிஷபம் யோசிப்பீங்க, மா நீ பலனை சொல்ல என்ன பேசிட்டு இருக்க, உன்னுடைய வாழ்க்கை தன்மையை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, அது எப்படி மாத்திக்கின்றதே தெரியாது. அதுலயே அப்படியே கஷ்டம் வருதா, சரி விடு, இன்னைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும், இப்படி இருக்கிறீங்களே தவிர்த்து அதற்கான தீர்வு என்னங்கிறத யோசிக்கிறதில்ல. ஓகேவா? கண்டிப்பா நீங்க யோசிக்கணும், இதெல்லாம் மாத்திக்கணும். இந்த 6 விஷயங்களை டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரிஷபத்துடைய இப்போ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்க உயர்வை அடைய முடியும். வாழ்த்துக்கள். இப்போ வந்து பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் ரிஷபத்திற்கு எப்படி இருக்க போகுது? இதுல 15 நாள், அதுல 15 நாள். ஜூலை 15, ஆகஸ்ட்ல ஒரு 15 நாட்கள். இந்த நாட்கள்ல உங்களுக்கு சாதகமா எந்தெந்த விஷயங்கள் நடக்கும்? இது நாள் வரைக்கும் கஷ்டம்தான். எனக்கு சொல்ல போனாக்க ஜனவரி மாதத்துல இருந்து இப்போ வரைக்கும் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ உருட்டிடலாம் நினைச்ச ஆனா சிக்கிக்கிட்டேன். இப்படி சொல்லக்கூடியவர்களும் நீங்களா தான் இருக்கீங்க இல்லையா? இப்படி கஷ்டங்களால சூழப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு. இந்த நேரத்துல சனி பகவான் வக்ரகத்தில இயங்கிட்டு இருக்காரு. கும்ப வீட்டுல ராகு குருவுடைய பார்வை இருக்கு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுல அமர்ந்திருக்காரு. 24ஆம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்கிரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய போறாரு. இதனால ரிஷபத்துக்கு எந்த மாதிரியான பலன்? இப்போ சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகராசிக்கு மாறுதல் ஆனார். அந்த இடத்துல புதனும் இருக்கார். இதோட ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவானும் கேதுவோட இருந்து தப்பிச்சு கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறார். ரிஷபராசிகளுக்கு அப்போ இந்த ஆடி மாதங்கிறது பொதுவா சொல்லணும்னா அற்புதமான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய மாதம். ஒன்னும் வருத்தப்பட வேணாம். நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக பேசின விஷயங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமா சரியாக போகுது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். கண்டிப்பா நம்புங்க. உடைய ராசிநாதன் உங்க வீட்லயே அமர்ந்து வலுவா இருக்காரு. ஆடி மாதத்துல ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் குருவோட இணைந்து அமர போறார். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. ரிஷபராசியில சந்திரன் உச்சமடையும், அவருடைய வீட்டுல சூரியன் அமரும். இந்த ஒரு மாதத்துல மிகப்பெரிய ராஜயோகங்கள் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். செயல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். நீ எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க, வாய்ப்பு இருக்கு. அதே போல கேது 4ஆம் இடத்துல இருக்கிறது சுகஸ்தானத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுமே தவிர்த்து சனி, ராகு, குரு, சுக்கிரன் இவங்க எல்லாருமே நல்ல நிலையில வலுவா இருக்காங்க. இதோட 3, 2, 1 இந்த இடங்கள் எல்லாமே வலு பெறுவதனால நல்ல பலன்கள் கிடைக்கும். நினைச்சது நடக்கும். ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நடக்கும். திருப்திகரமான வாழ்க்கை அமையும். 2ஆம் வீட்டுல ராசிநாதன் போறது பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. வாழ்வில நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும். வண்டி வாகனங்கள் இருந்த பிரச்சனைகள் இப்போ அனைத்துமே தீரப்போகுது. வீடு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்கும். முன்னேற்றம் அடைவீங்க. நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். இனி சுறுசுறுப்பா இருப்பீங்க. வேலைக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சோர்வு இல்லாத வேலையாக இருக்கும். திருமண யோகம் கைக்கூடி வரும். செவ்வாய் கன்னிக்கு பயிற்சியா இருந்தனால திருமண தடைகள் அனைத்தும் நீங்க போகுது. நல்ல வரன்கள் அமைய போகுது. குறிப்பா குடும்பத்துல மகிழ்ச்சி. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, அந்யுன்யம் அதிகமாக போகுது. குதூகலமான காலகட்டம். உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளக்கூடிய காலகட்டம். சூரியன் 3ஆம் இடத்துல அமர்வதால சந்தோஷத்துல உச்சத்துல இருக்க போறீங்க. நிம்மதியான மனநிலையை பெற போறீங்க. படிக்கூடிய குழந்தைகளுக்கு அருமையான காலகட்டமா இருக்கும். இதோட குறிப்பா 20 வயதுல இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு ராஜயோகம் காத்துட்டு இருக்கு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில வளர்ச்சின்னு எல்லாமே கிடைக்கும். இதோட பண வரவு எடுத்துக்கிட்டோம்னாக்க 45 வயசுல இருந்து 60 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த வாக்குவாதங்கள் நீங்கும். பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க. வீடு, இடம், குடும்பம் தொடர்பான நல்ல காரியங்கள் நடக்கும். சொத்து தொடர்பான விஷயங்கள் கைக்கூடி வரும். குரு, சுக்கிரன் இணைவதால பணவரவுமே அதிகமாகும். அதிர்ஷ்டங்க. உங்க மீதான தன்னம்பிக்கை அதிகமாகும். வேலையில திருப்தி உண்டாகும். 60 வயது தாண்டவங்களுக்கு பிள்ளைகளுக்காக பணம் கிடைக்கும். பிள்ளைகளால பணம் கிடைக்கும். உங்களுடைய பழைய விஷயங்களை அசை போட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், என்ன முடிவு பண்ணலாம், இப்படிலாம் யோசிச்சு களத்துல இறங்குவீங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். நண்பர்கள், தகவல் தொடர்பு இதெல்லாமே அதிகமாகும்.
இந்த ஆடி மாதங்கிறது உங்களுக்கு ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய மாதம்னு எழுதி வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரங்களே. ஒன்றும் வேணாம், கவலை வேணாம். இதோட இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரங்க மகான்கள் ரீதியான வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த திருவண்ணாமலைக்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடுலாம் ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. அதே மாதிரி சாய்பாபா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சித்தர்களில் ஒருத்தராக இருப்பார். முருக வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும். இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இப்போ வரைக்கும் பார்த்து ரிஷபராசிகளுக்கு ஆடி மாதத்துடைய பொது பலன்களை பார்த்துருக்கோம். அம்மனுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம். நிறைய கோயில் கொள்ளணும் போக முடிஞ்ச வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. ரிஷபத்திற்கு இங்க மனுஷ மக்களை நம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இனி மகான்கள் தான் தோணை, கடவுள் தான் தோணை. புரியுதுங்களா? அதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி நட்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க. அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும். இப்போ முதல்ல இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் நினைச்சதை சாதிக்கிறதுல முதலிடம் வைக்கக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் யோகமான மாதம். முயற்சி ஸ்தானத்துல சூரியன். இதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நடக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு, பணியாளர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உடன்பிறப்புகிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும். இழுபறியாக வேலைகள் எல்லாமே இப்ப நடக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு தலைமை கிட்ட ஆதரவும் தொண்டர்களுடைய பலமும் உண்டாக போகுது. பணியாட்களுக்கு நீ எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா? தாராளமா செய்யுங்க. அதுவுமே கைகூடி வரும். அதற்குரிய அனுமதி கிடைக்கும். அரசு வழி முயற்சிகளை ஆதாயத்தை கொடுக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். உடல் பாதிப்புகள் விலகும். புதுசா இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். சேமிப்பு உயரும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும். உங்களை பொறுத்தவரை சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் 5, 6 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 24, 28, ஆகஸ்ட் மாதம் 1, 10, 15 இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். இதோட இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், குலதெய்வ வழிபாடு நன்மை கொடுக்கும். முடிஞ்சா குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. இல்லையா வீட்டிலேயே வழிபாடு செய்யறது சிறப்பு. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். தெளிந்த சிந்தனையும் செயல்பாடும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம். வேலையில இருந்த பிரச்சனை, நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்களா? ஊதிய உயர்வும் சலுகையும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகக்கூடிய நிலை இருக்கும். அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். தொழில ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். குருடைய பார்வைங்கிறது ருண, ரோக, அஷ்டம, ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால உடல் நிலையில இருந்து ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். வழக்குகள் வெற்றியாகும். மறைந்திருந்த உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த வரவரும் திறமைக்கேற்ற வேலை இல்லைன்னு கவலைப்பட்டீங்க. தகுதிக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு கவலைப்பட்டீங்க. அந்த வருத்த நிலையில மாற்றம் வருது. திறமைக்கேற்ற வேலை அமையும். தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கனவு நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். குறிப்பா ஜூலை 25 முதல் சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த பணம் கைகூறும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் எந்த நெருக்கடிகள் விலகும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. வேலை தேடுறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இதோட மாதுர் ஸ்தானத்துல கேது செவ்வாயோட சஞ்சரிப்பினால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை. உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 6, 7 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 24, 29, ஆகஸ்ட் மாதம் 2, 11, 15 இந்த நாட்களில் உங்களுடைய சுபகாரங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம், வெங்கடாச்சலபதி வழிபாடு வாழ்க்கையில வளம் உண்டாக்கும். அடுத்து மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். செயல்பாடுகள்ல வேகம், எடுத்த வேலையை முடிக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு ஆடி மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதம். தைரிய வீரியக்காரனான செவ்வாய் ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்துல சஞ்சரிச்சு கேதுவோட இணைந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கை வைக்கிறார். சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். தாய்வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படும். ஜூலை 30 முதல் 5ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய செவ்வாய் எதிர்பாராத நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியனும் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவும் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க. உங்களுக்கு உண்டாகக்கூடிய நெருக்கடியிலிருந்து உங்களை பாதுகாக்கிறாங்க. எதிரிகளால் ஏற்படுத்த தொல்லை, வியாபாரத்துல உண்டான போட்டி, இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விலகும். உங்களுடைய நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்ப கிடைக்கும். அதே போல தொழில்ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை உண்டாகிறதுனால தொழில முன்னேற்றத்தை அடைவீங்க. வியாபாரத்துல லாபம் கிடைக்கும். பணியாட்களுக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? அந்த முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்துல நிம்மதியான நிலை ஏற்பட போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை காரணமா வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமையும். வெளியூர்லயே தங்கி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அமையும்.
அதே போல குடும்பத்திலேயே தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலோட செயல்பட போறீங்க. வயதானவர்களுக்கு உடல் பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் 24, 27, ஆகஸ்ட் மாதம் 6, 9, 15. இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், மாரியம்மனை வழிபாடு செய்ய மனக்கவலைகள் நீங்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே ரிஷபத்திற்கு இந்த ஆடி மாதம் நீங்களே அசந்து போகக்கூடிய மாதமா, அனுகூலத்தை தரக்கூடிய அதிர்ஷ்ட மாதமா தான் பிறந்திருக்கு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. வாழ்க்கைக்கு வழி உண்டு. இதோட நீங்க பொதுவா செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசியால அர்ச்சனை செய்வதும், செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்கிறதும், அதே போல பிரதோஷ நாட்கள்ல நந்தீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கான ஒரு சூட்சம பரிகாரம்னு வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன், நலமுடன்.